அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏஐ ஆர்ட் பற்றி பேச போகிறோம். ஏன்னா சமீபத்தில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கே போனாலுமே வந்து இந்த கிப்லி ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அது ஏன் அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய போகிறேன். பேசிக்கலி ஸ்டுடியோ கிப்லி அப்படின்றது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அது வந்து ஒரு அனிமே ஸ்டுடியோ இந்த சென்ஸ் அனிமே சார்ந்த படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற ஒரு ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸில் ஒருத்தர் தான் ஹயாயோ மியாசாக்கி அப்படின்ற ஒரு நபர். அவரோட சேர்ந்து ஐசாகோ டாகாஹாட்டா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஸ்டுடியோவோட ஒரு மிகப்பெரிய ஆட்களில் ஒருத்தங்கன்னு சொல்லலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியாசாக்கி வந்து ஆர்டிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தையை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு சில பேர் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு கலை அப்படின்றதுக்கு அதாவது எந்த ஒரு உருவமும் இல்லாத, எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே உணர்ச்சியை கொண்டு வர்றவன் வந்து கடவுள் அப்படின்னு பொதுவாக நம்ம நிறைய இதிகாசங்களில் படிச்சிருக்கோம். என்னோடய ஒப்பீனியனில் சயின்டிஸ்ட்டுங்களுக்கு அப்புறமா அதிகமாக கண்டுபிடிக்கிற தன்மை உடைய ஆட்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிரியேட்டர்ஸாக இருக்கவங்க. எல்லா கலைகளுக்கும் இங்கே மரியாதை எனப்படுவது தர வேண்டும். ஓகேவா? அதுக்காக உலகம் முழுக்க நிறைய கலைஞர்கள் போராடி இருக்காங்க. ஸோ போராட்ட குணன்றது மனித இயல்புன்றது நம்ம அறிவியல்லேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இஷ்யூ வந்து நம்ம ரொம்ப மேம்போக்காக ஹேண்டில் பண்ணுறோம் சொசைட்டியாகவே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து ஒரு மனுஷன் செய்கிற வேலையை செஞ்சுட்டா அது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்றது 2-3 வருஷமாகவே பை திஸ் பாயிண்ட் வந்துட்டு அந்த ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டு தான். ஏன் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே அழியிற அளவுக்கு ஒரு சக்தி ஒரு ஏஐக்கு வருது. அதுலேயும் வந்து இந்த மாதிரி கேஸில் ஒரு படைப்பாளியோடைய படைப்பை அவருடைய அனுமதியே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ இளையராஜா வந்து இது சார்ந்து தான் போராடிக்கிட்டு இருக்க ஒரு நபர். ஸோ அவர் வந்து காப்பிரைட் கொடுத்தாரு, காப்பிரைட் வந்து எனக்கு நீ தரணும் அப்படின்னு கேட்டார்னா அவரை வந்து இந்த சமூகம் கலாய்க்குது. எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அது வந்து காப்பியம்ன்றது ஒரு கலைஞனோட அடிப்படை உரிமை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை ஸ்டுடியோ கிப்லி டேக்கிள் பண்ணணுன்றது என்னோடய தரமையான கருத்து. ஸோ மேபி அவங்க வந்துட்டு ChatGPT அதாவது ஓப்பன் ஏஐ மேலேயோ இல்லைனா எலான் மஸ்க் மேலேயோ அட்லீஸ்ட் ஒரு லா சூட்டோ இல்லை கண்டன அறிக்கையாச்சும் விடலாம். இதை பற்றி ஆல்ரெடி மியாசாக்கி அவருடைய ஒரு பழைய கிளிப்பில் வந்து பேசியிருப்பார். அது முடிஞ்சால் நான் அடுத்து ப்ளே பண்ணுறேன். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் உருவாக்குற ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு விஷயம் மனிதனின் கைப்படாமல் செய்யப்பட்டாலுமே அது எனக்கு வந்து இட்ஸ் அன் இன்சல்ட் டு லைஃப் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் அனிமேஷன்ற கான்செப்டையே அவ்வளோ வெறுக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய உழைப்பை சுரண்டுற ஒரு ஏஐயை வந்து எப்படி அதை வந்து பெருசாக அவர் கண்டுக்காத மாதிரி ஸ்டுடியோ கிப்லி யாருமே வந்துட்டு அதை பெருசாக இது பண்ணல. எல்லாருமே வந்துட்டு அந்த ட்ரெண்டில் கோயிங் வித் த ஃப்ளோன்ற மாதிரி போகிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்டுடியோ கிப்லி பற்றி நான் ஸ்பெஷாலிட்டியே, அதாவது ஹாலிவுட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு நம்ம நினைக்கிற ஜேம்ஸ் கேமரோன்லேருந்து கிறிஸ்டோஃபர் நோலன்லேருந்து அல்ஃபான்சோ குவாரோன் மாதிரி நிறைய கில்லர்மோ டெல் டோரோ எல்லாருமே அனிமே ஃபேன் பாய்ஸ் தான். ஓகேவா? நம்மெல்லாம் எப்படி அவங்க படங்கள் பார்த்து ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்களுக்கு அனிமேன்றது ஜாப்பனீஸ் ஆர்ட் ஸ்டைல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அப்படியாப்பட்ட கலைஞர்கள் வந்து தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக டைரெக்டாக மியாசாக்கியை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கலைஞனுடைய படைப்பில் கை வைக்கிறதுக்கு எந்த ஒரு கொம்பனுக்குமே அருகதை கிடையாது. அதே சமயம் வந்து இது வந்துட்டு திருட்டுன்றதே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த ஸ்டுடியோ கிப்லியோடைய ஆர்ட் ஃபார்ம்ன்றது மிச்ச அனிமேலேருந்து ரொம்ப தனிப்பட்டதாக இருக்கும், ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா மிச்ச அனிமேல இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு அனிமே பார்த்ததில்ல, பட் நான் பார்த்தது வரைக்கும் வச்சு சொல்லணும்னா அட்டாக் ஆன் டைட்டன்னு ஒரு அனிமே இருக்குது. ஓகேவா? அதிலோட ஆர்ட் ஸ்டைல் நீங்கள் பார்த்துட்டு அது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ டக்குன்னு கிப்லியோட படம் ஃபார் எக்ஸாம்பிள் பாய் அண்ட் த ஹெரனோ இல்லைனா விண்ட் ரைசஸோ இல்லை ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த பாய் அண்ட் த ஹெரன் வரைக்குமே ஹயாயோ மியாசாக்கி வந்துட்டு வெறும் ஹேண்ட்ரான் அனிமேஷனை மட்டுமே ரிலை பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த கலைக்காக எந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கும் போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி ஒரு அநீதி நடக்குது வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ சென்சேஷனலாக பேசுகிறேன்னா இது இப்போ உங்களுக்கு வெளியிலேருந்து நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேபி ஒரு வேறு மாதிரியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா
இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. ஏன்னா 2023 ஹாலிவுட்டில் சாக் ஆஃப்ட்ரா ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த ஸ்ட்ரைக் எதுக்காக நடந்ததுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த பிரச்சனை பாதி சால்வ் ஆகிடும். எதனாலன்னா சீக்ரெட் இன்வேஷன் ஒரு வெப் சீரிஸ் வந்து மார்வல் வந்து பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஆஃப் த டாபிக் போகிற மாதிரி இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ திஸ் வில் பி ஓரியன்டட் டு த கண்டென்ட். ஸோ அப்படி ஒரு வெப் சீரிஸ் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க மார்வல் தரப்புலேருந்து. அதில் வந்து என் கிரெடிட்ஸ் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆரம்பித்த ரிப்பிள் வேவ் தான் இன்னி வரைக்குமே ஹாலிவுட்டில் வந்து ஏஐ யூசேஜ் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிபேட்டுக்குள்ளே வந்திருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஐன்றது எப்படி இருக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகணுன்றது என்னோடய ஒப்பீனியன் சொன்னால், இப்போ எப்படி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சிலர் ஏற்றுப்பாங்க, சிலர் ஏற்றுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்கல்ல. ஸோ எந்த ஒரு கலையுமே அதை வந்து அதோட தன்மை கெடாமல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்டில் அதெல்லாம் வந்து லேசியான ஃபிலிம் மேக்கிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நிறைய ரெனவுண்டு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கே வந்துட்டு சிஜிஐ மேலே ரொம்ப ரிலையண்ட்டாக இருந்திருக்காங்க பாஸ்ட் செவரல் இயர்ஸாக. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஒரு டூல் கிட்டாக பார்த்தா தட் ஒன்ட் பி அண்ட் பிக் இஷ்யூ. பட் இப்போ இந்த கிப்லி திங் மாதிரி இதை வச்சே வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லைனா ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே கூட சப்போஸ் ஃபியூச்சரில் ஜென்ரேட் பண்ண முடிகிற அளவுக்கு இந்த இஷ்யூ போச்சு. இந்த ட்ரெண்டு மூலமாக சொசைட்டிலேருந்து ஒரு கலெக்டிவாக இதை தான் வந்து ஓப்பனேயோ இல்லைனா எலான் மஸ்கோ எடுத்துக்கிறாங்கன்னா, ஐ ஃபீல் தட் doesn't make me very happy on the future of சினிமா ஆர் எனி கைண்ட் ஆஃப் அன் ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா இங்கே எல்லாமே உன்னுடைய மதிப்பு இவ்வளோ தான்டா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சாலும், நீ எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்மை நீ உருவாக்கினாலும் அதை வந்து இப்படின்றதுக்குள்ளே ஒரு ஏஐ காப்பி பண்ணிட்டு போயிடும் அப்படின்றப்போ அது ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப பக் பண்ணிகிட்டே இருந்தது என்ன. ஏன்னா யாருமே வந்துட்டு லைக் நோபடி கிவ்ஸ் அ ஷிட்ன்றது தான் உண்மை. அது இதுதான் பிக்கஸ்ட் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன கண்டனம் வந்து சமுதாயத்தில் இருக்கணும். ஐ திங்க் பீப்புள் ஷுட் பி அவே ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பட் அஃப்கோர்ஸ் தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் தான். ஏன்னா இந்த ஒரு ட்ரெண்ட்ன்றது இன்னொரு ஒரு வாரத்தில் தான் இருக்கும் சஸ்டெயின் ஆகும்னு வச்சுக்கோமே. இதெல்லாம் வந்து ப்ரொலாங் ஆக போகுது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம். பட் ஆஸ் அ சொசைட்டிவாக கலெக்டிவாக நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது பெட்டர்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. லைக் இது வந்துட்டு இவங்க தான் யூஸ் பண்ண, அவங்க தான் யூஸ் பண்ண சொல்ல வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற கலைநயத்தை கலைத்தன்மையை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். என்னடா ரொம்ப ஃபிலாசபிக்கலாக போகிறானேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த திங்ஸ் வந்து மனுஷனுக்கு வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் லைக் எப்படி சொல்கிறது, மனுஷனுக்கு நிம்மதியை தர வெகு சில விஷயங்கள் ஒன்று தான் வந்துட்டு கலைன்றது, ஆர்ட்ன்றது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு ஏஐ மூலமாக அதை வந்துட்டு அதோட தன்மை கெட்டு போகிற மாதிரி செய்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் இந்த மாதிரி கிப்லி பற்றி தெரிஞ்சவங்க அந்த மாதிரியான ஆட்களுமே இதுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதுதான் கிட்டத்தட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. இது வந்து ஒரு குட்டி வீடியோ தான், என்னுடைய ஒரு மனக்குமுறல்னு வச்சுக்கோங்க இதை. ஏன்னா இந்த திங்கிஸ் வந்துட்டு ஏஐன்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. வளர்ச்சி ஒரு துறையோட வளர்ச்சி இன்னொரு துறையை பாதிக்காத வரைக்கும் அந்த வளர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது தான் ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் இது வந்து படித்தாலே தெரியும், படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இது இப்போ நாளைக்கே வந்துட்டு கிப்லியில் படமே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இதை வளர விட்டோன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுன்றது தான் நான் சொல்ல வர ஆர்கியூமெண்ட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏஐ ஆர்ட்ன்றது எப்பயுமே டிபேட்டபிளான ஒரு விஷயந்தான். சிலருக்கு வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக லைக் அவங்களுடைய ஒர்க்கை வந்துட்டு எளிமைப்படுத்தலாம், அது நல்ல விஷயந்தான். ஆனால் நான் இந்த மாதிரியான சமயங்களில் தான் வந்துட்டு இந்த கொலாட்ரல் டேமேஜை வந்துட்டு யாரும் பார்க்காம இருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கட்டுறது தமிழ் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த படத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் தட் ஃபிலிம். இதில் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால் என்னோடய சேனலுக்கே அந்த படத்துடைய பேர் தான் வச்சுருக்கேன் நான், கட்டுறது சினிமான்ட்டு. ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட். பாய்.